குட்டப்பா குளியல் டே இன்னைக்கு குட்டப்பனுக்கு. பாத்தியல குறும் பண்ணாத எனத்துக்குடா இப்படி கோவப்படுற. உரு குட்டா பேர் உராங்குட்டான்னு பேர் வச்சிடலாம். வட குட்டா வா விட்டுருங்க மாமா வச்சுட்டு வா வா வா. குளிக்கிறதுக்கு போறான். இவனை குளிப்பாட்டுறதுக்கு 3 பேரா? ஓ இதுக்குள்ள போட்டோம்னா குட்டனை தான் இங்க பாருங்க வாஷிங் மிஷின் ஃப்ரீயா இருக்குது. குட்டனை உள்ள போட்டு ஒரு அலசு அலசுனா நீட்டா ரெடி ஆயிடுவான். ஏன்டா குட்டா வா நட. தண்ணி ஊத்திக்க. அழுக்கா கிடக்குறான். அழுக்குரண்டை மாதிரி இருக்கிறான் குட்டை. ஏண்டா குட்டா எப்படி உட்காந்துக்கிறான் பாருங்க. வெயிலுக்கு நல்லா நொக்கு நொக்கு நொக்குன்னு உட்காந்துருக்கான். ஏன் சாமி கொஞ்சம் தான் இருக்கு. இதே ஊத்திக்கலாம். இதுல இருக்குது ஆனா கொஞ்சம் தான் இருக்குது. இது தண்ணி கலக்க இருக்கு. இங்க வந்து இப்ப அவசரத்துக்கு இந்த ஷாம்பு இது என்னது ஹிமாலயாவா? ஹிமாலயா டாக் ஷாம்பு. இது வந்து தண்ணியில் கலக்கி இந்த மாதிரி வச்சுக்கணும். வந்துட்டு குளிச்சுக்க சாமி. தலைக்கு ஊத்தாதுங்க, அப்புறம் ஊற்றிக்கலாம். ஆமாம் தலைக்கு கடைசியில் ஊற்றுனீங்கன்னா தடுக்கி வச்சுருவான். காய் காயா போட்டு ஷாம்பு நாளைக்கு வேண்டாம், அப்புறம் முடிச்சுக்கலாம். நாளைக்கு ஊற்றினீங்க அப்புறம் குளிச்சுக்கடா குட்டா. ஓகேவா? பின்னாடி ஊத்திக்கலாம். கால் கட்டு இந்த கால் பூரா காய். அழுக்கு நம்ம நடக்கிறான்ல மண்ணுல காய் அத வாங்கணும். பூரா சீ போட்டு எடுக்கணும்.
இல்ல சீப் போட்டு எடுத்ததாங்க அம்மா வரும். கையில இழுத்தோம்னா உனக்கு வலிக்கு. அந்த இடத்துல என்ன பண்ணணும்னா வரலினா முடி கட் பண்ணி விட்டுருங்க. காயில ஒட்டி இருக்கலாம். கட் பண்ணிட்டு ஈஸியா இருக்கும். முன்ன இந்த டைம் தேய்க்க ரொம்ப மேலே அழுத்து கட்ட பொறுமை கலக்க. குட்டா என்ன பாருடா. இன்னொரு டைம் தேய்க்கணும்ல. இன்னொரு டைம் தேய்க்கணும்ல. ரொம்ப அழுத்தம் இருக்குது. அது ஊத்திட்டு கலக்கிக்க. உச்சி வெயில். அதுக்கு சொன்னமா அப்படியே ஊற்றினாம வெயில் கட்டி வைக்கணும். எப்படி காட்டுறான் பாருங்க. நல்லா குளிச்சுக்கோணுண்டா குட்டா. நினைக்கிறதெல்லாம் வந்துருச்சு. மூஞ்சிக்கு மட்டும் நீ போட்டா போதும். ஓகே வெள்ளை குட்டன். ஒரு டைம் இல்ல 2 டைம் குளிக்கிறான் குட்டன். எங்க மண்டையை காணோம்னு எல்லாம் தேடுவாங்க. ஆனா இது டிக்கி. ஷாம்பு பாட்டிலே இருந்துச்சு. போதுமா? ஊத்தினாலே இப்போ புரும்பா கை பத்திரம். நீ கவனம் மாமா. கவனமா தேய்க்கணுமா? ஏற்ற ஒன்றும் பேச மாட்டேன். தண்ணி மட்டும் ஊற்றிடு. ஏய் படிச்சிடாத. டேய் ஐயோ இவனுக்கெல்லாம் மூஞ்சி கழுவறதுக்குள்ள என்னங்க தண்ணி அரைச்சிட்டு முகத்தை எப்படி கழுவுறது? வர்றதே அதான் தெரியும். நல்லா நீ ரொம்ப அடிக்கிறதே மாட்டேங்குது. இப்படித்தாங்க எப்பவுமே பண்ணுவான். பார்த்துக்கோமோ கவனம். குட்டமா இந்த 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 கம்மீஸ் குடிச்சிட்டா கம்மீஸ் தருவேன் குளிச்சுக்கிட்டா. கடிச்சிட்டு போறான் வாய் திறக்கிறான். குட்டா கம்மீஸ் தருவேன். அம்மா சரிம்மா சரிம்மா ஒன்று ஒன்றும் இல்லைங்க. முகத்தை வந்து கழுவவே முடியாது. போதுமா ஷாம்பு? எனக்கு எப்படி கேட்கறது பேசாம இருந்தா. ஏன்டா குட்டமா குளிருதா? எங்க குளிருது? வெயில் நான் சும்மா அடிக்குது. சரி பாத்தீங்கள குறும்பு பாத்தீங்களா? இருமா பாத்தீங்கள குறும்பு பண்ணாதா? ஊத்து 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 ஊத்து. அவ்வளோதான். சரி சரி அவ்வளோதான்.
டேய் எவ்வளவு கோவம் பாருங்க மூஞ்சில. அப்பா நல்லா குளிச்சாச்சு அப்புறம் எனத்துக்குடா இப்படி கோவப்படுற? உருக்குட்டா உன் பேர் உராங்குட்டான்னு பேர் வச்சிடலாம். உன் பேர் என்ன தெரியுமா இனிமே? உர்ராங்குட்டான். மேங்கோ குட்டான் இல்ல, உர்ராங்குட்டான். குட்டம்மா எனத்துக்கு இப்படி ஒரு கோவமான குட்டன் மூஞ்சி? கோவ குட்டன் மூஞ்சி நடுங்குது நடுங்குது. இதுதான் அவனது. தனி வர வாடி. பையன் வந்து ரொம்ப முடிஞ்ச அளவு நீங்கள் எவ்வளோ பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து அவனுக்கு துவட்டி விட்டுருங்க. ஏன்னா ரொம்ப தலை கிட்ட தான் வந்து அவங்களுக்கு தண்ணி நிறையா இருக்கும். அண்ட் இது வந்து தலைக்கு இறங்குச்சுன்னா அவங்களுக்கு சளி பிடிச்சிரும், அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லைங்களா? அதனால டக்குன்னு வந்து நீங்கள் தலைக்கு வந்து துவட்டி விட்டுருங்க. இப்போ ஒன்றும் பண்ணல, இப்போ அமைதியாயிட்டான். மூஞ்சிக்கு தண்ணி ஊற்றுன தாண்டி எப்பவுமே டென்ஷன் ஆயிடுவான். அதுக்கே மாமா இப்படி கை வச்சுட்டு படிக்கிறது இல்லை, ஒட்டுக்கா ஊற்றுமா இருக்க மாட்டிருக்குது. எப்பவுமே நான் தனியாக ஊத்துறேன்ல, எப்பவுமே மூஞ்சிக்கு ஊற்றுனா மட்டும் ஒரு இங்கே அந்தோனியால் அங்கே போய் போடு. இங்கே வாழல் துவட்டிக்குமா அங்கே கொண்டு வச்சு மடியில் வச்சு துவட்டோம். தண்ணீர் கொண்டு போட்டான் நீந்திட்டு வந்துடுவான். ஆனால் தலையை மட்டும் நினைக்கூடாது. அன்னைக்கெல்லாம் பாருங்க போய் அந்த அருவியிலலாம் விளையாண்டு வந்தான். இன்னைக்கு வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கான். பொம்மி வச்சிருந்தோம்ல, பொம்மி அது வாய்க்காலுக்கு கொண்டுட்டு போனோம்னா. பொம்மி யாரு? பொம்மிராணி எனக்கு தெரியும், மக்களுக்கு சொல்லுங்க. பொம்மிராணியன் வந்து நாய் வளர்த்துட்டு இருந்தோம்ல, அது எப்படி தெரியுமா? வண்டியில் உட்காந்துக்கு கீழே உட்காந்துக்கு முன்னாடி எவ்வளவு தூரம் போனாலும் அது பேசாம உட்காந்துக்கு. எத்தனை கிலோமீட்டர் போனாலும் திருமூச்சி மலையெல்லாம் போனோம்னா கொண்டு போய் நல்லா குளிக்க வச்சு கூட்டிட்டு வந்துடுவோம். பேசாம இருக்கும். வாய்க்கால கூட்டிட்டு போனோம்னா வாய்க்கால கொண்டு போய் போட்டு குளிக்க வச்சு சோப்பெல்லாம் போட்டு கொண்டு போட்டு நீந்திட்டு வெளியே வந்துடும். தண்ணின்னா அவ்வளவு குடிக்கிறது. அந்த மாதிரிதான் வச்சிருந்தோம். ஆனா இது மட்டும் தான் கடிக்குது. இதுதான் மூஞ்சிக்கு வச்சா மட்டும் தான் கடிக்குது. பக்கு வச்சிருந்தா சாப்பிட்டாலும் இது மட்டும் தான் கடிக்குது. ஆமா, அவ வேற மாதிரி. லேடிஸ்னா இது கொஞ்சம் வைக்காம இருக்க மாட்டாங்க. இதுதானே பாய்ஸ்லாம் கொஞ்சம் கஷ்டம் தானே இருக்குது. குளிக்க மாட்டாங்க, அழுக்கு பசங்க அந்த பாய்ஸ் எல்லாம். அங்கே சுச்சா போய் வச்சிருவாங்க. ஆமா சரி, அப்ப குட்டன் குளிச்சாச்சு. எப்படி அழகா குளிப்பாட்டிக்கிறாங்க பாரு, வெள்ளை வெள்ளைன்னு. இவன் வெள்ளை வெள்ளைக்கு ரகசியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மாமா தான் எப்போ பாரு குளிக்க வைக்கும் போது வெள்ளை வெள்ளைன்னு ஆயிடுவான். ஏன்னா வந்து 2 பேர் இங்கே வந்து குளிப்பாட்டுவாங்க. அப்படியே தூக்கிட்டு போய் உள்ள வச்சுக்கலாங்க மாமா. வாங்க. பிடிச்சி தூக்கிடுங்க. இல்ல வெளியில போறக்கு பாக்குறேன். குட்டம்மா குளிச்சாச்சா? குட்டப்பன் ஓரளவுக்கு இப்போ குளிச்சு நீட் ஆகிட்டான். 2 டைம் சோப்பு நொர தண்ணின்னு குளிச்சு ரெடி ஆகிட்டான். ஏண்டா குட்டா, போ தண்ணி குடிச்சிட்டு வா. வெயில் இருந்துச்சுல, வா தண்ணி குடி வா.